என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் நான் உனக்கு கொடுக்கின்ற எச்சரிக்கை பதிவு இது. மனமுழுக்க கெட்ட எண்ணத்தோடு ஒருவர் உன் இல்லம் தேடி வருகிறார். உடனே இவரினுடைய எண்ணத்தை மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. என் குழந்தையே, நம்முடைய வீட்டிற்குள் வருகின்ற ஒவ்வொருவரினுடைய மனநிலையையும் நம்மால் ஆராய்ந்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் இவர்கள் இப்படி கெட்ட எண்ணத்தோடு வருவது நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய சூழ்நிலைகளுக்கும் சரியல்ல அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல இனி நம்மை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை வந்துவிட்டது. யாரும் இங்கு யாருக்காகவும் எதையும் மாற்றப்போவதில்லை. யாரும் யாருக்காகவும் தன்னை மாற்றிவிடப் போவதும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நாம் நமக்காக, நம்முடைய நிம்மதிக்காக, நம்முடைய சூழ்நிலைகளை நம் வசமாக்குவதற்காக சில விஷயங்களை நாம் என்னவென்று பார்க்கத்தான் வேண்டி இருக்கிறது. நம்மோடு என்னவெல்லாமும் தொடர்ந்து வந்திருக்கிறதோ, இந்த வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாமும் நம்மை தேடி வந்திருக்கிறதோ, இதை எல்லாவற்றையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நம் தெய்வத்தினுடைய அன்பு நமக்கு நிலையாக கிடைத்திருக்கிறது. நம்முடைய இந்த வாழ்க்கையானது நமக்கு நாம் விரும்பியது போல பல ஆனந்தத்தையும் பேர் மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கிறது. என்ன நடக்கிறது என்று எல்லாமும் நினைத்து இனி எண்ணி கலங்க இங்கு ஒன்றுமே இல்லை என்ற ஒரு உணர்வு உனக்குள் வந்து விட்டதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நம்மை சூழ்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் நமக்கென இருக்கும் ஒவ்வொரு விளைவுகளையும் நாம் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்காக துணையிருக்கும் இந்த காலம் இனிமேலும் எந்த ஒரு விஷயங்களிலும் குழப்பம் வந்துவிடக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நாளும் என்னவாக மாறுமோ என்ற எண்ணத்தை எல்லாமும் தவிர்த்து விட்டு உனக்காக நான் வந்து கொடுக்கும் அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கருப்பனுக்கு தெரியும் உண்மையாகவே தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எது அவசியம், எது அவசியமற்றது என்று. என் பிள்ளைக்கு என்ன வேண்டும், எது வேண்டாம் என்று நான் அறிந்துதான் வைத்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொன்றையும் நான் உனக்கு கொடுக்கும் இந்த நேரம் இவை ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ சரியான ஒன்றை தெளிவான புரிதல் கொண்டு நிச்சயமாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மனம் கலங்காமல் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நாம் அடையக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்கான வெற்றி என்ற ஒன்று அங்கு இருக்கும். ஆனால் எப்பொழுது கலங்குகிறோமோ, எப்பொழுது குழப்பம் அடைகிறோமோ, அப்பொழுது நாம் எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையும் அங்கு ஒன்றுமில்லாமல் காணாமல் தான் போகும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதொரு எதிர்காலத்தை நாம் விரும்புகிறோம். நல்லதொரு சூழ்நிலைகளை நாம் தேடுகிறோம். ஆனால் நாம் ஒருபோதும் நம்மை மாற்றிக்கொள்வதில்லை. ஒருபோதும் நமக்குள் நாமே நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்வதில்லை. இப்படி எல்லாமும் ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் என்றால் இதையெல்லாமும் தெரிந்து புரிந்து கொண்டு நாம் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கத்தான் வேண்டும் என்பதனையும் நீ உன் மனதிற்குள் முதலில் உறுதி செய்திருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் நாம் எண்ணம் கொண்டு நம் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக வழிநடத்தி இருக்க வேண்டும். சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்ற புரிதல் முதலில் வந்திருக்க வேண்டும். எதையும் எண்ணிக்கொண்டும் எதையும் யோசித்து கொண்டும் நாம் இனிமேலும் கலங்கி நிற்பது எல்லாமும் இங்கு தேவையற்றது. நமக்கான ஒரு தேடல், நமக்கான ஒரு வாழ்க்கை, நாம் விரும்புகின்ற ஒரு நம்பிக்கை என்று
இவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. என்ன நடந்து விட்டது என்பது எல்லாமும் என் குழந்தை இனி எண்ணி கலங்கிட ஒன்றும் இல்லை. உனக்கு நடந்தது ஒவ்வொன்றும் நன்மைக்கு என்று நான் எவ்வளவுதான் உன் முன்னால் எடுத்துச் சொல்லி இருந்தாலுமே இவை அத்தனையையும் என் பிள்ளை இனி வரும் காலங்களில் நீ எப்படி பெறப்போகிறாய் என்பதில் கவனம் வேண்டும். என் தங்கமே, நாம் நினைப்பது போலவே எல்லோரும் மற்றவர்களுக்கு நல்லதைத்தான் நினைக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. இங்கு எல்லோருக்கும் ஒரே விதமான குணத்தை கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாகத்தான் நடந்து கொள்வார்கள். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களும், உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் எப்பொழுதுமே தெரிந்து நடந்து கொள்ள வேண்டுமல்லவா? எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் யோசித்து என் பிள்ளை நீ இனிமேலும் கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைகளையே கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான எதிர்காலம் எப்பொழுதும் நம்மை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் விரும்புகின்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களின் எண்ணம் போல நாம் எப்பொழுதும் எதையாவது நினைத்து கொண்டு அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நாமும் ஆமோதிப்பது போல நடந்து கொண்டிருந்தோமானால் உன்னை சுற்றி எப்பொழுதும் தீமைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். தீய விஷயங்கள் எப்பொழுதும் உன்னுடைய வீட்டை ஆட்டி படைத்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்வரும் நாட்களில் என் பிள்ளை இனிமேலும் நீ அடையக்கூடிய எந்த ஒரு லட்சியத்திலும் ஒருபோதும் பின்வாங்கிவிடக்கூடாது. நீ யோசிக்கின்ற எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு பொழுதும் நீ பின்தங்கி நின்றுவிடக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். அதே போல உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு தீமைகளிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என் குழந்தை நீ வேறறுத்து நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. இதுவரையிலும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் என்னவாக இருந்தது என்று எண்ணி நீ பதறினாய். ஆனால் தெய்வம் சொல்லும் பொழுது நாம் என்ன தவறாகவா சிந்திக்கிறோம், நாம் என்ன ஒவ்வொன்றையும் தவறாகவா யோசிக்கிறோம் என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள்ளேயே வரத் தொடங்கிவிட்டது. எப்படியும் இந்த வாழ்க்கையில் ஒரு நிலையை நம்மால் அடைந்துவிட வேண்டும் என்றால் முதலில் நம்மை சுற்றி இருக்கும் தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை விரட்ட வேண்டும் என்று அடிக்கடி நம் தெய்வம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதை ஒரு நொடிப்பொழுதாவது நீ என்னவென்று யோசித்து பார்த்திருக்கிறாயா? ஒரு நொடிப்பொழுதாவது இந்த விஷயம் நமக்கு எதை சொல்ல முயற்சி செய்கிறது என்று நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? நிச்சயமாக இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை உனக்கு எடுத்துச் சொல்லத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு விஷயம் உனக்கு மீண்டும் மீண்டும் துன்பங்களை கொடுக்கிறது எனும் பொழுது அதிலிருந்து நீ நிச்சயமாக உன்னை காப்பாற்றிவிட வேண்டும் என்பதனையும் நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலுமே நாம் நம்முடைய நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் தொலைக்கக்கூடாது. சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாமும் நாம் யோசித்து கொண்டிருப்பதை விட நாம் முதலில் நம்மை பற்றி என்ன நினைக்கிறோம், நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் முதலில் நம்மை பற்றி என்னவாக இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் இறுதியில் நீ யோசிக்கின்ற விஷயத்தினால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கிறதோ இல்லையோ எந்த கெடுதலும் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ சரியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொன்றும் நமக்கு நல்லதை நடத்தும் என்பது
நம் புரிதலாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனுக்கு தேவை எல்லாமும் நீ யாரிடம் ஏமாந்தாலும் இந்த மனிதர்களிடத்தில் ஒருபோதும் நீ ஏமாந்து விடக்கூடாது. உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களிடத்தில் ஒருபோதும் என் பிள்ளை நீ ஏமாந்து போய் நின்றுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். இவர்கள் எந்த நேரத்திலும் உன்னிடத்தில் நின்று உனக்கு வேண்டாத விஷயங்களை சொல்லித் தருவதும், உன்னிடத்தில் நின்று நீ செய்கின்ற நல்ல காரியங்களை கூட தவறான வழியில் பயணிக்க வைப்பதும் இவர்களினுடைய முழு நேர வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை சுற்றி இருந்து உனக்குள் சோதனைகளை தந்து கொண்டிருக்கிறார்களே தவிர ஒருபோதும் இவர்கள் உனக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுத்ததாக தெரியவில்லை. ஒருபோதும் இவர்கள் உனக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுத்ததாக நிச்சயமாக தெரியவில்லை என்பதுதான் உண்மை. இதுவரையிலும் நாம் எதையெல்லாமும் நினைத்து வருந்தி இருக்கிறோம். ஆனால் உண்மையான வருத்தம் என்ன தெரியுமா? நம்மோடு உடன் இருப்பவர்களே, இந்த வாழ்க்கையில் நாம் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று நினைப்பவர்களே நம் வீட்டிற்கு வந்து நம்மை பார்த்து ஏக்கப்படுவதும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நமக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று நினைப்பதும், நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நமக்கு வெற்றி கிடைக்கக்கூடாது என்று எண்ணுவதும் தான். இவர்களினுடைய இது போன்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ச்சியை உனக்கு நிச்சயமாக கொடுத்திருக்கும். உன்னை சுற்றி இருந்து இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுத்திருக்கும். எந்த நிலையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ முன்னேறிவிடக்கூடாது என்பதற்காக இது போன்ற சூழ்ச்சிகள் எல்லாமுமே உன் வாழ்க்கையில் அரங்கேறி கொண்டிருக்கும். நல்லபடியாக பேசுகின்றவர்களும் உனக்கு நல்லதை செய்வதாக சொல்கின்றவர்களும் தான் இது போன்ற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறார்கள் என்றால், இந்த நிலையில் நாம் கவனிக்க வேண்டியது ஏராளம். எதையுமே நாம் சட்டென்று விட்டுவிட முடியாதல்லவா? எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று நாம் உதறிவிட முடியாது. நமக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வரும் இந்த வாழ்க்கையின் மாற்றங்கள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உடனிருந்து நமக்கு இங்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாமும் நமக்காக இருக்கிறார்கள், யாரெல்லாமும் நமக்காக என்னவெல்லாமும் செய்கிறார்கள் என்று யோசிக்கும் நேரம் இல்லை. ஆனால் செய்கின்றவர்கள் நல்லதை செய்யவில்லை என்று தெரியும் பொழுது நாம் அவர்களிடம் நின்று மண்டியிட்டு சண்டையிட்டு கொண்டிருப்பதை விட அவர்களினுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு, அவர்கள் செய்கின்ற இந்த காரியங்களை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நாமும் நம்மை காப்பாற்றிவிட வேண்டும் என்பதனைத்தான் நான் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த நிலையை உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல நீயும் மாறிவிட வேண்டும். என் தங்கமே, யாருமே நமக்காக இல்லை என்று தெரிய வரும் இந்த காலம், இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நம்மோடு இருக்கின்ற எல்லோரையும் நாம் வெள்ளந்தித்தனமாக நம்பிக்கொண்டிருப்பதும், அதன் பிறகு அவர்களிடத்தில் இருந்து ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தவுடன் அதன் பிறகு இவர்களை பற்றி நாம் எப்படி நினைத்து விட்டோம் என்று சொல்லி அதன் பிறகு கலங்குவதும் இனி வேண்டாம். முதலில் உன் வீட்டிற்கு வருகின்ற ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வீட்டிற்குள் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிலரினுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க தவறாகவே இருக்கிறது. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாமும் தடுத்து நிறுத்துவதற்கான சூழ்ச்சிக்குரிய எண்ணமாக அது இருக்கிறது. முதலில் இதுபோன்று உன் வீட்டிற்குள் வருகின்றவர்களினுடைய சிந்தனைகளை நிறுத்த வேண்டும் என்றால் அதற்கு முதலாவதாக என் பிள்ளை செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன்னுடைய வீட்டிற்கு ஒருவர் வரும்பொழுது வந்தவுடன் அவர்கள் முதலாவது உன் வீட்டு வாசலில் கிடக்கும் மிதியடியை காலை வைத்து அதில் துடைத்து விட்டு வருவார்கள் அல்லவா? அந்த மிதியடிக்கு அருகில் ஒரு சிறு துண்டு படிகார கல்லை, அதாவது காலில் தட்டுப்படாதபடி
ஒரு சிறு துண்டு படிகார கல்லை அதற்கு அடியில் வைத்துவிடு. உன் வீட்டிற்குள் எத்தனை எதிர்மறையான எண்ணங்களோடு ஒருவர் வருவதாக இருந்தாலும் அந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமும் அந்த இடத்திலேயே அவர்களுக்கு விலகி நிச்சயமாக உன் வீட்டை சுற்றி நல்லது நடக்க தொடங்கிவிடும். உன்னுடைய வீட்டை சுற்றிலும் பல நல்ல விஷயங்களும் நடக்க தொடங்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவென்றும் ஏதுவென்றும் இனியும் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நீ புரிந்து கொள்ளும் ஒரு காலம் இது. எப்பொழுதும் என் பிள்ளை நீ எதையோ நினைத்து யார் வந்தார்கள் யார் போனார்கள் என்பதனை எல்லாமும் யோசித்து இனிமேலும் நீ வருந்தாதே. உனக்கு நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டது என்றால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் இனிமேல் நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். எல்லாமும் நம்மை ஏதாவது ஒரு வகையில் செதுக்கி கொண்டிருக்கிறது என்று, எல்லா விஷயங்களும் இவர்களை நமக்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய். நடந்து முடிந்ததையே நினைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. இனி என்ன நடக்கப் போகிறதோ அதற்கு தகுந்தாற் போல உனக்குள் பல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்குள் பல நல்ல திருப்பங்களும் நிச்சயமாக வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. நீயாக இருந்து உனக்காக நீ அடையக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் முழுக்க முழுக்க நீ சரியாக புரிந்து கொள். எந்த சூழ்நிலையையும் மாற்றக்கூடிய வலிமை இந்த வாழ்க்கைக்கு இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை மாற்றிவிடும் வல்லமை இந்த தெய்வத்திற்கு இருக்கிறது. உன் வீட்டை தேடி கெட்ட எண்ணத்தோடு வருகின்றவர்கள் யார் என்றாலும் சரி, நம் வீட்டிற்கு ஒருவர் வந்து விட்டாலே முதலில் அவர்களுக்கு குடிக்க தண்ணீரை கொடுத்து விட்டால் போதும். அவர்களினுடைய மனது அப்படியே அமைதியாகிவிடும். அவர்களினுடைய மனது அப்படியே ஆனந்தமடைந்துவிடும். இவர்களுக்கா நாம் கெடுதல் செய்ய வந்தோம், நம்மை கண்டவுடனேயே நமக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்திருக்கிறார்களே என்று சொல்லி அந்த இடத்தில் ஒரு நொடியில் அவர்களின் மனதில் அடங்க ஒடுங்க அடைந்து கொண்டிருக்கும் அந்த தீய எண்ணம் அப்படியே முடிந்துவிடும். உனக்கு கெடுதல் செய்ய நினைத்த இவர்களினுடைய அந்த மனதில் தோன்றிய விஷயங்கள் எல்லாமும் அப்படியே முடிந்துவிடும். உனக்கு இனிமேலும் நல்லது செய்ய எண்ணுகிறார்களோ இல்லையோ, ஒருபோதும் தீயது செய்ய அவர்கள் நினைக்க மாட்டார்கள் என்பது உண்மை. ஒருபோதும் உனக்கு கெடுதல் செய்ய அவர்கள் எண்ண மாட்டார்கள் என்பது உண்மை. இதுபோன்று நம் இல்லத்திற்கு வருகின்றவர்களினுடைய மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு திறமை நமக்குள் இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை நாம் சரியாக செய்து விட்டோமானால் நிச்சயமாக அதை சுற்றி நமக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்கள் இனிமேல் என்னவென்று தெரிய வந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பல உண்மைகளை இனி எடுத்து சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாது. கருப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் இனியாவது நீ சரியாக புரிந்து கொள். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் இனியாவது என்னவென்று நீ தெரிந்து கொள். இதுவரையிலும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் முடியட்டும். தேவையில்லாத எண்ணத்தோடு வருகின்றவர்களினுடைய ஆட்டமும் இத்தோடு அடங்கி போகட்டும். இனிமேல் ஒருபொழுதும் உன் வீட்டை நெருங்க வேண்டும் என்றால் இவர்கள் பலமுறை யோசிக்க வேண்டும். நாம் இங்கு சென்றோமானால் நிச்சயமாக நமக்கு எதுவுமே நல்லதாக நடக்காது, நாம் நினைத்ததை எல்லாமும் இவர்களிடத்தில் சாதிக்க முடியாது என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் நிச்சயமாக தோன்ற வேண்டும். அந்த அளவிற்கு நீ எல்லா விஷயங்களிலும் விவரத்தோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்குள் என்றும் என்றென்றும் நான் வருகின்ற இந்த நேரம் இனி முழுமையாக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே. எல்லாமுமே சரியாகவே மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். கருப்பன் இருக்க என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ கலங்காதே.
நான் இருக்கிறேன் என்றும் என்றென்றும் உன்னோடு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.